Hi students, today we have seen chapter 10 Introduction to Computer Network. Computer network na enna, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, a set of computers connected together from the purpose of sharing resources is called as computer network. ஒரு ரெண்டு சிஸ்டமை அப்படி இல்லை ஒரு செட் ஆஃப் சிஸ்டமை கனெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுற ரிசோர்ஸஸ் பேர் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. At present, internet is the most common resources shared everywhere. At presentல மோஸ்ட் காமனாக இருக்கிற ஓகேவா ஷேரிங் ரிசோர்ஸஸில் இன்டர்நெட்டும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. The terms of internet is network of network is well known to all. நெட்வொர்க்கோடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்றதான் வந்து ஒரு இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மல்டிநேஷ்னல் கம்பெனி ஹாவ் வேர்ல்டு வைல்டு பிரான்ச்சஸ். த கம்பெனி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் த டிமாண்ட் அண்ட் ஃபீட்பேக். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை வந்து ரன் பண்ணின்னு இருக்கிறோம் சரியா. அப்போ வந்து ஒரு செஷனாக போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதோடைய டிமாண்டு, அதோடைய டீட்டெயில்ஸு, அதோடைய ஃபீட்பேக்லாம் வந்து நம்ம போய் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். Computer networking is the technique of digital telecommunication network, one that permit nodes to share it resources. Digital communicationsனா என்ன, டெக்னிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்குக்கு பெர்மிஷன் தரும். ஓகேவா. ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை அப்படி இல்லை அப்படின்னா டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு. This computer network exchange the data with each other through the wire or wireless connection. இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒயர்லேயும் பண்ணலாம், ஒயர்லெஸ்லேயும் பண்ணலாம். ஒயர்லெஸ் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து ஒயர் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் தான். ஒரு ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி ஒரு 10 சிஸ்டம் அப்படின்னா ஒரு 5 சிஸ்டம் என்ன பண்ணாங்கன்னா நம்மளால் வந்து ஒரு டேட்டாவை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு முடியும். இதை எனிவேர் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். த டேட்டா ஃப்ரம் தீஸ் ஒயர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஓவர் எனி கேபிள் மீடியா சச் அஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆர் ஒயர்லெஸ் மீடியா சச் அஸ் வைஃபை. ஓகேவா. ஒரு டேட்டாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது கேபிள் மூலியமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கேபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வந்து நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது 2 சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா 2 சிஸ்டத்துலேயும் ஒயர் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேபிள்லேயும் கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு த நெட்வொர்க் இஸ் கால்டு நோட்ஸ். நோடுனா என்ன அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா originated and terminated at this particular node is called as source and destination. ஒரு டேட்டாவை டெர்மினேட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் நோட்ஸுக்கு சரியா. அதாவது அதோடைய டெஸ்டினேஷனை என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட் பண்ணி அதோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகிற வரையும். ஓகேவா. இதில் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் 2 இருக்குது. சோர்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் ஹூ சென்ட் த டேட்டா இஸ் கால்டு சோர்ஸ். ஓகேவா. ஒரு டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சோர்ஸில் ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணது இல்லையா, அது வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எங்கே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ரீச் ஆகிற இடத்துக்கு பேர் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ்னால் நம்மளுடைய டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறத சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. In networking nodes is identifying its IP address.
ஓகேவா. நோட்னா என்ன அப்படின்னா எல்லா சிஸ்டமுக்குமே வந்து ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐபி அட்ரஸ் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நீ எந்த சிஸ்டமை யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் ஐடி இருக்கும் கம்பல்சரி. In many cases, applications at particular communications were layered, other were simple general communications protocol. ஓகேவா. many cases of applicationல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேயர் அப்படின்னா இப்போ 7 layers இருக்குது. ஓகேவா. அந்த 7 layers பற்றி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிப்பீங்க. ஓகேவா. அந்த லேயரில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இது வந்து சிம்பிள் வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. த வெல் நோன் நெட்வொர்க்கிங் ஃபார் ஆல் இன்டர்நெட். ஓகேவா. நெட்வொர்க்கை தான் வந்து இன்டர்நெட் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்நெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். இன்டர்நெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சரியா. ஃபஸ்ட்டு 1950 செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் யூஸ்டு யூஎஸ் மிலிட்ரி ரேடர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிலிட்ரியில் இருக்கிற பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த செமி ஆட்டோமேட்டிக் கிரவுண்ட் என்விரான்மெண்ட் ஆஃப் நெட்வொர்க்கை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. எப்போ யூஸ் பண்ணாங்க? 1950. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1960 சைபர். ஓகேவா. 1960 சைபர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அதுவும் செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட். ஓகேவா. இது வந்து பிஸ்னஸ் ரிசர்ச் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த சைபர் அப்படின்றத என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் கமர்ஷியல் ஏர்லைன் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஆன்லைன் கனெக்டட் டு த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இப்போ ஏர்லைன் ரிசர்வேஷன்லாம் இருக்குது இல்லையா, ஓகேவா. அந்த ஏர்லைன் ரிசர்வேஷனில் இருக்கிற 2 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க, டெவலப் பண்ணாங்க. சரியா. இந்த சிஸ்டமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக்கிங் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 2 மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையான ஆன்லைன் ரிசர்வேஷன் டிக்கெட்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஷேர் பண்ணும். சரியா. Packet switching was developed by Paul Bandran and Donald Device to transfer the information between the computer and network. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன்ஸையும் அதோடைய நெட்வொர்க்கை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 1963 இன்டகிரலிட்டிக் கம்ப்யூட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1963 இன்டகிரலிட்டிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வந்து பை ஜேசிஆர் லிக்லேடர் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணாங்க. The computer network to access the communications with the user of the computer. ஓகேவா. இது என்ன பண்ணாங்க அப்படின்னா யூசர் இருக்கிறாங்க இல்லையா, யூசர் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அக்சஸ் பண்ணாங்க. In 1965 telephone switch Western Electric, which is the implement through the computer's control, can able to control the computer and transfer the data also. சரியா. 1965 டெலிஃபோன் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா டெலிஃபோன் ஸ்விட்சிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பிஎஸ்என்எல் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் வந்து இந்த ஒய்ஃபை மோடம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபோன் கனெக்ஷன் இருந்தால் தான் உங்களால் வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், டேட்டாவை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1966 WAN,
that is wide area network. Okay, this was the experimental paper published by Thomson Marley and Lawrence G. Robert அப்படிங்கிறவங்க தான் இந்த மெத்தட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட், in 1966 69 to 70 ஆப்பர்நெட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராடக்ட் ஏஜென்சி ஃபார் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஃபஸ்ட் வைட் ஏரியா பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வைட் ஏரியா பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மெயின்லி யூஸ்டு டு கம்யூனிகேட் பிட்வீன் த யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, இப்போ ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக இருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டியோடைய லிங்க்கும் இருக்காது. டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு அண்டர்டேக்கனா ஒரு 10 காலேஜ் இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம் பேப்பர் அண்ட் தென் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற காலேஜோட எதையும் ஷேர் பண்ணாமல் அவங்க மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து இந்த ஆப்பர்னண்ட் மெத்தடில் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, in 1972 X25 TCP/IP அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் X25 commercial services were deployed then was using infrastructure and expanding TCP/IP network. TCP அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிபி இஸ் எ ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டிரான்ஸ்மிஷன் யுவர் டேட்டா. ஓகேவா, டிசிபியால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு டேட்டாவை எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்ட் பண்ண முடியும். ஐபி அட்ரஸ் இஸ் ஈச் கம்ப்யூட்டர் கேன் யூனிக் இன்டர்நெட். ஓகேவா, ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிஸ்டம்லேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா, அதை வந்து இன்டர்நெட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் கோர், அதை தான் இன்டர்நெட் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இன் 1973 என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, in 1973 a French network named Caladice was the first making host which is responsible for reliable delivery of data. Later it becomes centralized service of network itself. Okay, who send the data is called the host. host அப்படின்னா ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சென்ட் பண்ணுறவங்க டேட்டாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டாவை டெலிவர் பண்ணணும். ஓகேவா, சரி. 1973 to 79 a memo and Xerox phrase was written. Robert Metcalfe describing Ethernet in 1973 in an ALHA based network systems which is developed. ஓகேவா, 1973ல என்ன பண்ணாங்க அப்படின்னா எத்தர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது பூமியிலேருந்து ஒரு ஒயரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க்குக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்து எர்த்நெட் அப்படின்றது. சரியா, நெக்ஸ்ட் ஆர்க்நெட். இன் 1976 ஆர்க்நெட் வாஸ் கிரியேட்டட் பை ஜான் மர்ஃபி ஆஃப் டேட்டா பாயிண்ட் கார்பரேஷன்ஸ் வித் இஸ் டோக்கன் பாசிங் த நெட்வொர்க் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷேர் த ஸ்டோரேஜ் டிவைஸ். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது ஒரு நெட்வொர்க் மூலயமா. நியூ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இன் 1995. ஓகே, முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிலிட்டரிக்குள்ளே அப்படி இல்லை ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கேபிள் மூலயமா வந்து ஒரு நெட்வொர்க்கை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமியில் ஒரு கேபிளை வந்து புதைச்சிட்டு அதுலேருந்து வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் லேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் நெட்வொர்க்கை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எப்போ அப்படின்னா இன் 1995 தான் வந்து இந்த ப்ராசஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம்.
Before that, using computer, you will communicate with other using letter, telephone, etc. கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி லெட்டரில் நம்ம மெசேஜ் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டெலிஃபோனில் மெசேஜை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டெலிஃபோன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் வந்து ஒரு 2 வீட்டில் தான் டெலிஃபோன் இருக்கும். சரியா? அப்படிலாம் யூஸ் பண்ண காலம்லாம் இருக்குது. ஒன்லி சம் பிளேசஸ் வாஸ் யூஸ்டு டு த கம்ப்யூட்டர். ரேராக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? முன்னாடி எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சைக்கிள் இருக்கும். சரியா? இப்போ எல்லார் வீட்லேயும் சைக்கிள் இருக்குதோ இல்லையோ பைக்கு. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு பைக் இருக்குது, கார் இருக்குது. சரியா? இன் ஃபஸ்ட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை தான் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கனெக்டட் 2 சிஸ்டம் டு கம்யூனிகேட் த இன்டர்நெட். ஒரு 2 சிஸ்டமை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்டர்நெட்டை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் தட் இன் ஏ ஹோஸ்ட். 2 சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதை விட ஒரு 5 சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சிஸ்டமை கனெக்ட் பண்ணாங்க. அந்த 5 சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த டிவைஸை தான் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்னா என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்கை தான் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னாலஜி, டெலிகாம், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்நெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் தென் என்விரான்மெண்ட் இருக்குது. சரியா? இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு இன்டர்நெட் அப்படின்றது. இன்டர்நெட் இஸ் an interesting nation transmitted electronically rounded newly engineering technology அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்டர்நெட்டோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் நேஷன் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி ரவுண்டட் நியூலி என்ஜினியர்டு டெக்னாலஜி. அதுதான் வந்து இன்டர்நெட்டோடைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம். Nowadays, the internet play a volatile role. It provided all the informations to services to us. ஓகேவா? இன்டர்நெட் அப்படின்றது இப்போ உலகத்தில் மொத்த எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இன் ஏர்லியர் டேஸ் வென் டு பை சம்மன் இன் த வெஜிடபிள்ஸ். முன்னாடிலாம் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கணும், கிளாத் வாங்கணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போவீங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஓகேவா? இப்போ பேமெண்ட் மெத்தடும் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? யூ கேன் ஒர்க் ஆன் ஷாப்பிங் அட் எனி டைம். எந்த டைம் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நிறைய வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இ-கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னா யூ கேன் கெட் எனி சர்டிஃபிகேட் த்ரூ த ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், பர்த் சர்டிஃபிகேட். முன்னாடிலாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போயிட்டு ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். இல்லை 1 வாரம் கழிச்சு வாங்க, 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா அதோடைய மெசேஜ் உங்களுக்கு வரும், ஓடிபி வரும், அதுக்கப்புறம் மெசேஜஸ் வரும். என்றைக்கு நீங்கள் எத்தனை நாளில் அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஜெராக்ஸ் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இ-பேங்கிங் அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது இது 24 சர்வீஸ். இது வந்து ஆல்வேஸ் வந்து ஒர்க்கிங் தான். ஓகேவா? 365 டேஸும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். பேங்க்கு மட்டும்தான் மூடுவாங்க. ஏடிஎம் மிஷின் எந்த நேரத்தில் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இ-பேங்கிங் அப்படின்றது. ஓகே, கூகுள் ஃபார் எஜுகேஷன்ஸ். இப்போது எஜுகேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், படிப்பு சம்மந்தமாக நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு வந்து கொடுக்கறது தான் எஜுகேஷன் அப்படின்றது.
முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 12th முடித்தோடனே காலேஜ் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜில் சேர சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் வந்துச்சு, ஆன்லைன் எஜுகேஷன் வந்துச்சு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா வருஷத்தில் ஒரு 13 நாள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னா அது வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து இப்போது நமக்கு இன்டர்நெட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே. டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ இவ்வளோ நேரம் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நெட்னா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளி வேஸ்டிங் a precious time of internet by surfacing searching unwanted things. ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் செலவு பண்ணுறோம். என்ன அப்படின்னா தேவையில்லாததை சர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறது, அது வந்து அதில் தேவையில்லாத இப்போது nowadays childrens don't go play the outdoor games. இப்போ யாரும் பசங்க வந்து வீட்டை விட்டு வெளில போய் விளையாடுறது கிடையாது. எல்லாமே ஆன்லைன் கேம்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பேரண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஃபேஸ்புக் பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, இன்டர்நெட் பார்க்குறது, அந்த மாதிரி வந்து அடிக்ட் ஆகும்போது சில்ட்ரன்ஸோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாகுது. அதனால் ஒரு சில பசங்கள்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா பேச முடியாமல் போயிடுது. சில பசங்களுக்கு சின்ன வயசுலேயே கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. பசங்க வந்து ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் போய் விளையாடுறதுக்கும் நம்மளோட எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேக்கர்ஸ் அண்ட் வைரஸ். ஹேக்கர்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம். ஹேக்கர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தெஃப்ட் பண்ணுறவங்கள தான் வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸ் அப்படின்னா நம்ம இப்போ நெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வைரஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டமை வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து நம்ம நெட்வொர்க் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஓகேவா? அதுக்கு தான் வந்து நீங்கள் நெட் கனெக்ஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே ஆன்டி வைரஸாக போட சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆன்டி வைரஸ் கூட பேமெண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6 மந்த், ஓகேவா, 6 மந்த் வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்குது, 3 months பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த வைரஸை ஸ்கேன் பண்ணினே இருக்கணும். இப்போ எல்லா மொபைல் ஃபோன்லேயும் கொடுத்துட்டாங்க. அந்த மொபைல் ஃபோனில் இருக்கிறது கூட அவ்வளோவா வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா செக்யூரிட்டி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். Internet is the simple defined as the world wide web connections of individual network which operate the academic, industry, government and private properties அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் அப்படின்றது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்துச்சு. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அகாடமிக் சைடும் சரி, இல்லை இண்டஸ்ட்ரியிலும் சரி, இல்லை ஒரு கவர்மெண்ட் சைட்லையும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் சரி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லையும் சரி என்ன பண்ணுவாங்க. இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவையாயிடுச்சு. In few years, Internet built itself is as a highly powerful platform. கொஞ்ச காலத்திலே என்னாச்சு அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்றது ஒரு வளர்ச்சி. ஓகேவா? முன்னெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது இல்லை ஒரு கம்பெனிஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. ஓகேவா? பீப்புளை வந்து இது பண்ணுறதுக்கு அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. சரியா? அதுதான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஒரு ஃபேஸ்புக் அப்படின்றது 2004 தான் என்னாச்சு அப்படின்னா க்ரியேட் ஆச்சு. அந்த 2004 ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபேஸ்புக்கு இன்னைய நாள் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 223 மில்லியன் பீப்புள் வந்து அந்த ஃபேஸ்புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? 22,030 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த
ஃபேஸ்புக்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க இன் சர்டன் பீரியட், இந்த குறுகிய காலத்துலேயே. ஓகேவா. மொபைல் டெக்னாலஜி வாஸ் இன்க்ரீஸ்ட் த யூஸ் ஆஃப் இன்டர்நெட் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. மொபைல் டெக்னாலஜி தான் வந்து இப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. இன்டர்நெட் இல்லாத ஒரு மொபைல் ஃபோனே இப்போ கிடையாது. இப்போல்லாம் அந்த நம்பர் ஃபோனிங் சிஸ்டமே கிடையாது. யாரை பாரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான். ஓகேவா. இன்டர்நெட் அலோவ் ஏபிள் டு கம்யூனிகேட் த டெமோக்ராட்டிக் மாஸ் மீடியா. இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாஸ் மீடியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. எனி ஒன் கேன் ஹாவ் வெப்பேஜஸ். யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா லோ காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அவங்களே வந்து அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு தெரியாத பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிடலாம். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா. இதெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க் யூசேஜால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு இடத்த வந்து சீக்கிரம் ரீச் பண்ண முடியுது. அண்ட் தென் வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்தே வந்து இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோம் அப்படின்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸில் என்னென்ன சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் இங்கேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைசஸ் பண்ண முடியும். ஹோட்டல் வேணும் அப்படின்னா அதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆல்மோஸ்ட் ஒன் தட் யூ ரீட் அண்ட் ரைட் கேன் ஹாவ் அக்சஸ் அட் த ப்ரெசன்ஸ் இன் த வேர்ல்டு வைல்டு வெப் இஸ் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. ஒரு டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு இந்த நெட்டு வந்து ஒரு வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா. பீப்புள் எவ்ரிவேர் கேன் எக்ஸ்பிரஸ் பப்ளிஷ் தேர் ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன் இன் எ பிளாக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து யூஸ்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஓகேவா. அவங்களுடைய ஒப்பீனியனை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீடியோவை எடுத்து போடுறாங்க. சரியா. இன்டர்நெட் இஸ் த குளோபல் நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் லிங்க் பை ஹை ஸ்பீட் டேட்டா அட் வயர்லெஸ் சிஸ்டம். இன்டர்நெட் அப்படின்றது ஒரு குளோபல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹை ஸ்பீட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் த இன்டர்நெட் லிங்க் 50 மில்லியன் யூசர் யூஸ் த 80 கண்ட்ரீஸ். 80 நாடுகளில் 50 மில்லியன் பீப்புள் வந்து இந்த இன்டர்நெட்டை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்க்ரீஸ் த காம்படிஷன். நிறைய வேர்ல்டில் வந்து நெட்வொர்க்குக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. ஓகேவா. அண்ட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஃபார் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்ஸ். ப்ராட்பேண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த இன்டர்நெட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1G 2G 3G 4G 5G வந்துச்சு. இப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4Gயை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேவா. சரி, ஓகே. இப்போது 1Gனா என்னென்னு பார்க்கலாம். 1Gயில் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸிங் மேக் ஃபோன் கால் ஒன்லி. ஃபோன் கால் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த 1Gயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 2G வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இட் எபிலிட்டி டு ஷேரிங் த மெசேஜ், ஃபோன் கால் ஆஸ் வெல் அஸ் வந்து மெசேஜ். அந்த பேஜர்லாம் இருந்தது இல்லையா, பேஜரில் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். ஓகேவா. அப்போ அதை வந்து 2G அப்படின்னு சொன்னாங்க. 3Gயில் என்ன இருந்துச்சு அப்படின்னா மேக்கிங் ஃபோன் கால் மெசேஜஸ் கனெக்டட் த கம்ப்யூட்டர் த்ரூ த இன்டர்நெட். ஃபோன் கால், அதுக்கப்புறம் மெசேஜு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணாங்க. 4G இப்போ இருக்கிற 4Gயை தெரியும் உங்களுக்கு இல்லையா. மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணலாம். இது எல்லாமே வந்து 4Gயில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 5G அப்படின்றது இதை விட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. ஓகேவா. கனெக்டட் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் வில் ஹெல்ப் டு மேனேஜ் அண்ட் ப்ரொடெக்டட் இட். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தட் மீன்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீசஸ் அட்டாக் அண்ட் அட்டம்ப்டட் ஹேக்கர்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் நெட்வொர்க் வந்து ரொம்ப பவரிங் அல்காரிதமாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏபிள் டு பெட்டர் ப்ரெடிக்டட் டிராஃபிக் அண்ட் கலெக்ட் ஆல் த அனாலிசிஸ் ஆஃப் த டேட்டா இன் த ரியல் டைம். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆர்எஃப்ஐடி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஆர்எஃப்ஐடியில் வந்து என்னென்ன டெக்னாலஜி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட்டு, அண்ட் தென் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்படி இல்லை ஒரு எம்ப்ளாயி வச்சு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கிரெடிட் கார்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஆர்எஃப்ஐடி அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்ச் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட் பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டி கார்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ளாயிக்கு ஐடி கார்டு தராங்க. அந்த ஐடி கார்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கேன் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா நம்ம இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்றது போய் அந்த நெட்வொர்க்கில் போயிட்டு என்னாகும் அப்படின்னா ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆன உடனே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டோருக்குள்ளேயே நம்மளால் வந்து போக முடியும். அதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கம்யூனிகேஷன், ரிசோர்ஸ் ஷேரிங், டேட்டாஸ் அண்டு சாஃப்ட்வேர் ஷேரிங், மணி சேவிங், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான் யூஸ் ஆகுது. கம்யூனிகேஷன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் பீப்புளை நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் த்ரூ த இன்டர்நெட். ஓகேவா? அது ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு டெலிஃபோன், சேட்டிங், இமெயில், இந்த மாதிரி வந்து கான்ஃபரன்ஸ், எஸ்எம்எஸ், எம்எம்எஸ், இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷனுக்கு இந்த நெட்வொர்க் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸ் ஷேரிங் மீன்ஸ் ஒன் டிவைஸ் அக்சஸ்டு மெனி சிஸ்டம். ஒரு டிவைஸ் வந்து நிறைய சிஸ்டம் வந்து அக்சஸ் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எங்கெங்கே ஷேர் பண்ணுது அப்படின்னா பிரிண்டர், ஸ்கேனர், பிடிஏ, ஃபேக்ஸ் மிஷின், ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய சிஸ்டமுக்கு ஷேர் பண்ணும். அதுதான் வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறது. சாஃப்ட்வேர் அப்படின்னா டேட்டா ஷேரிங்கை தான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகிட்ருக்கும். அந்த சர்வர் கனெக்ட் ஆகிருக்குது இல்லையா, அந்த சோர்ஸ் ஆஃப் டேட்டா தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எந்த ஒரு சிஸ்டமும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? மணி சேவிங், யூஸிங் த நெட்வொர்க் இன் இட்ஸ் ஃபினான்ஷியலி அக்செப்டட் ஆர்கனைசேஷன்ஸ் பிகாஸ் இட்ஸ் சேவிங் மணி, இட் ரெடியூஸ்டு பேப்பர் ஒர்க், மேன் பவர் அண்ட் சேவிங் த டைம். ஏன் மணி சேவிங் அப்படின்னா ஒரு 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு சிஸ்டமே என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்து முடிச்சிடும். ஒரு ஆள் இருந்தால் போதும். ஓகேவா? ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒரு 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை அந்த ஒரு ஆளே முடிச்சிருவாங்க. அதுதான் வந்து மணி சேவிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயிலை வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நோட்டு தேவைப்படும். இப்போ நம்ம சிஸ்டமில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 பேஜ் 4 பேஜ் போதும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்வொர்க் இன் பிஸ்னஸ். நெட்வொர்க்கை வந்து ஒரு பிஸ்னஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன் 21st century communication necessary is a successful business operations and technology for the business interaction அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 21st centuryயில் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க் சோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பில் பேமெண்ட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ரெசிப்ட் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு இன்வாய்ஸ் பில் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்டாக் டீட்டெயில் அனலைசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ சிஸ்டம் கம்யூனிகேஷன்ஸ் தான் வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒயர்டு நெட்வொர்க்காகவும் இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் நெட்வொர்க்காகவும் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயர்டு நெட்வொர்க் அப்படின்னா ஒரு சிஸ்டமில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒயர்லெஸ் அப்படின்னா ஒரு மோடமில் ஒரு மோர் தென் ஒன் சிஸ்டமை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மொபைல் நெட்வொர்க்கிங் வந்துச்சு. கனெக்டிங் டிவைசஸ் வித்தவுட் கேபிள். இந்த மொபைல் நெட்வொர்க்கை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிள் எல்லாமே வந்து நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் மொபைல் நெட்வொர்க்கில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் போதும், ஒரு 2-3 சிஸ்டமை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோஷியல் அப்ளிகேஷன்ஸ். சோஷியல் அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் போடுற யூடியூப் ப்ளாக்ஸு, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது, ட்ராபேக்ஸும் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய நெட்வொர்க் அப்படின்றது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.